1965ஆம் ஆண்டு அப்போது தமிழ்நாட்டில் இந்தி போராட்டம் உச்சத்தில் இருந்தது. திமுக நடிகர்கள் எல்லாம் போராட்டத்தில் கலந்து கொண்டால் சினிமா தொழில் பாதிக்கப்படுமே என்பதற்காக எம்ஜிஆர், எஸ். ராஜேந்திரன் போன்றவர்களுக்கு அண்ணா போராட்டத்தில் இருந்து விலக்கு கொடுத்திருந்தார். 1000ல் ஒருவன் படப்பிடிப்பு கோவாவில் கார்வார் என்னும் இடத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஒரு குட்டி தீவில் நடந்தது. ஒரு மாதம் வரை படை யூனிட் கோவாவில் லாட்ஜில் தங்கிக் கொண்டு பொழுது விடியும் நேரத்தில் ஒரு பெரிய மோட்டார் படகில் கிளம்பி கார்வார் போவார்கள். அங்கே இருட்டும் வரை படப்பிடிப்பு நடக்கும். எப்போதும் ஜெயலலிதா கூடவே வரும் சந்தியா அன்று காட்டேஜிலேயே தங்கிவிட்டார். ஜெயலலிதா கிளம்பி வருவதற்குள் அவரைப் போலவே உடை அணிந்திருந்த வேறு பெண்ணை ஜெயலலிதா தான் என்று தவறாக நினைத்து மோட்டார் படகில் ஏற்றிவிட்டு கிளம்பியது படக்குழு. மோட்டார் படகின் மேல் தளத்தில் நின்று பேசிக்கொண்டே அந்த குட்டி தீவை நெருங்கிக் கொண்டிருந்த போதுதான் யூனிட் ஆள் அதை கவனித்தார்கள். முன்னால் ஒரு கட்டுமரத்தில் படு சுறுசுறுப்பாக துடுப்பு போட்டபடியே ஒரு பெண் போய்க் கொண்டிருந்தாள். அவர் ஜெயலலிதா. படகை தவறவிட்டதும் அங்கிருந்து குறுக்கு வழியில் ஆள் அரவமற்ற ஒரு தீவுக்கு போய் அங்கிருந்து ஒரு கட்டுமரத்தில் 3 கிலோமீட்டர் துடுப்பு போட்டபடியே வேறு வழியாக குட்டி தீவுக்கு வந்து சேர்ந்து விட்டார் ஜெயலலிதா. அதுவும் யூனிட்டின் மோட்டார் படகையே முந்திக் கொண்டு. அத்தனை துணிச்சல்! 1000ல் ஒருவன் படம் முடிவதற்குள்ளாகவே ஜெயலலிதாவுக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு வந்துவிட்டது. இதுவும் பெரிய பேனர் தான். தேவர் பிலிம்ஸின் கன்னித்தாய் எம்ஜிஆர் ஜோடி. ஜெயலலிதாவின் சம்பளமும் ஏறி இருந்தது 5000 ரூபாய். தமிழ் சினிமாவில் தேவரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. நெற்றியில் பட்டையும் உடம்பு முழுக்க சந்தனத்தையும் பூசிக்கொண்டு திறந்த மேனியாக பக்தி பழமாக காட்சி தருவார் தேவர். செட்டுக்குள் வந்துவிட்டால் ஒரே வசவு மழைதான். அவ்வப்போது பிராய்ச்சித்தமாக முருகா முருகா என்பார். யூனிட் எப்போதும் கூச்சலும் குழப்புமாக இருக்கும். கொஞ்சம் தாமதமாகிவிட்டால் கூட போதும், அக்கம் பக்கம் பார்க்காமல் கண்டபடி திட்டி விடுவார் தேவர். படப்பிடிப்பு தளத்தை 10 நாட்களுக்கு மட்டுமே வாடகைக்கு எடுத்திருப்பார் தேவர். எல்லாமே அவசர கதியில் நடக்கும். படப்பிடிப்பின் நடுவே இடைவேளை, ஓய்வெல்லாம் இருக்காது. ஒத்திகை இருக்கவே இருக்காது. நேராக டேக் போய்விட வேண்டியதுதான். வசனம் கூட செட்டில் தான் எழுதுவார்கள். அதை படித்து பார்க்க கூட நேரம் இருக்காது. வசனம் நீளமாக இருந்தால் கேமராவுக்கு முதுகை காட்ட வைத்து ஷாட்டை ஓகே செய்து விடுவார்கள். படித்த பெண் என்பதால் தேவருக்கு ஜெயலலிதா மேல் நிறைய மரியாதை. கன்னித்தாய் முடிந்த கையோடு அடுத்த படமான முகராசியிலும் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க வைத்து மொத்த படத்தையும் 10 நாளில் முடித்து விட்டார் தேவர். பெரிய குண்டு கண்கள், கண்ணை பறிக்கும் நிறம், இளம் வயது எல்லாமே ஜெயலலிதாவுக்கு சாதகமாக இருந்தது. மாடர்ன் ட்ரெஸ் முதல் மடிசார் புடவை வரை ஜெயலலிதா எந்த உடையிலும் கச்சிதமாக இருந்தார். வயதை மறைக்கும் நடிகைகளுக்கு மத்தியில் ஜெயலலிதா வித்தியாசமானவர். முதல் படத்தில் நடிக்கும் போதே தன்னுடைய பிறந்த நாளை வெளிப்படையாக சொன்னவர். பரதநாட்டியமா, வெஸ்டர்ன் டான்ஸா, எதுவாக இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு சர்வசாதாரணம். எந்த மொழி வசனமாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை பார்த்து நேராக ஒத்திகைக்கு வந்து விடுவார். தமிழ் சினிமாவும் அப்படி ஒரு ஆல்ரவுண்டருக்காகத்தான் காத்திருந்தது. 1000ல் ஒருவன் படத்தில் ஒரு காட்சி. அடிமை ஜெயலலிதாவை 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எம்ஜிஆர் மீட்டு வருவதாக ஒரு காட்சி. முகத்தை சுளித்து படபடவென்று எம்ஜிஆரை பார்த்து புரிந்து தள்ள வேண்டும். ஜெயலலிதாவுக்கு முன்கோபம் வருகிற மாதிரி நடிக்க சொல்லியா தர வேண்டும். ஷாட் ரெடி என்று சொன்னதும் படிவேகமாக முகபாவத்தை மாற்றி அதுக்கேற்றபடி வசனத்தையும் ஏற்ற இறக்கத்தோடு சொல்லி முடித்த ஜெயலலிதாவின் காதோரமாக வந்து எம்ஜிஆர் சொன்னார், படப்பிடிப்பு வேகம், துள்ளல், தைரியம் இதையெல்லாம் பானுமதி அம்மாவுக்கு அப்புறம் உன்கிட்ட பார்க்கிறேன் என்று. 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடிதான் அப்போது வெற்றிகரமான ஜோடி. தேர்தல் நேரத்தில் வெளியான எம்ஜிஆரின் தாய்க்கு தலைமகனிலும் சிவாஜியின் கந்தன் கருணையிலும் ஜெயலலிதா நடித்திருந்தார். அடுத்து வந்த காவல்காரனும் வெற்றியடைந்தது. சரோஜா தேவி நடிக்கவிருந்த படம் அது. சேலத்தில் நடந்த 100வது நாள் விழாவில் ஜெயலலிதாவையும் பேசச் சொன்னார்கள். பேசினார். அதுதான் ஜெயலலிதாவின் முதல் மேடை பேச்சு. வரிசையாக எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடித்ததால் ராசியான நடிகை என்கிற பெயர் கோடம்பாக்கத்தில். விளைவு, எம்ஜிஆர் படம் ஆரம்பிக்கப் போகிறார் என்றால் ஜோடி ஜெயலலிதா தான் என்று முடிவை செய்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, முழுமதி போல் என் மேனிக்கு நிறைவூட்டுவது இதுதான். லக்ஸ் விளம்பரத்தில் ஜெயலலிதா. தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சினிமா தாரகையாகவும் மாறியிருந்தார் ஜெயலலிதா. பொதுவாக எம்ஜிஆர் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட படங்களில் நடித்துக் கொண்டே இருப்பார். படப்பிடிப்பெல்லாம் ஆண்டு கணக்கில் நடக்கும். ஏற்கனவே வேறு நடிகைகள் வைத்து எடுக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் கூட வெட்டி தள்ளிவிட்டு ஜெயலலிதாவை நடிக்க வைத்து மீண்டும் படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லை. தனிப்பிறவியில் வள்ளியாக ஜெயலலிதாவும் முருகனாக எம்ஜிஆரும் போஸ்டர்களில் போஸ் கொடுத்தார்கள். பல படங்களில் சரோஜா தேவிக்கு பதிலாக ஜெயலலிதா, தேவிகா சிவாஜி படங்களில் பிஸி.
பானுமதியும் சாவித்திரியும் தெலுங்குக்கு போய்விட்டார்கள். குடும்ப பாங்கான படங்களில் நடிக்க சவுகார் ஜானகி, KR விஜயாவும் இருந்தார்கள். பத்மினி எம்ஜிஆரை எதிர்த்து பரங்கிமலையில் தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தார். சரோஜா தேவியும் திடீர் கல்யாணம் செய்து கொண்டு ஒதுங்க ஜெயலலிதாவுக்கு போட்டி அவர் மட்டுமே. MR ராதாவிடமிருந்து குண்டடிப்பட்ட பிறகு செட்டுக்கு வந்து எம்ஜிஆர் நடித்த முதல் காட்சியே டூயட் தான். படம் சந்திரோதயம். நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஜெயலலிதாவுடன் உற்சாகமாக பாடினார் எம்ஜிஆர் அவர்கள். ஜெயலலிதா தனது சம்பளத்தில் இருந்து ஒரு பிளைமவுத் கார் வாங்கினார். ரொம்ப நாள் ஆசை இப்போதுதான் நிறைவேறியது. யாரோ வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டிவிட்டு விற்ற அந்த பிளைமவுத் காரின் நம்பர் MSX 3333. அதுவரை வீட்டில் இருந்தது சந்தியாவின் அம்பாஸ்டர் தான். நடிக்க வந்து கை நிறைய சம்பளமும் வர ஆரம்பித்த பின்னர் தான் தனக்கு பிடித்த நகை புடவையெல்லாம் வாங்க ஆரம்பித்தார். பணத்தை பற்றி ஜெயலலிதா எப்போதும் கவலைப்பட்டதில்லை. நடிக்க வந்த 3 ஆண்டுகளில் ஜெயலலிதா 50 படங்களை தொட்டிருந்தார். இவற்றில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், பழைய டைரக்டர், புது டைரக்டர், சீனியர் நடிகர், ஜூனியர் நடிகர், குடும்ப படம், ஆக்ஷன் படம், திகில் படம் என்று எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒவ்வொரு படத்தின் பூஜையின் போதும் மாம்பழம் அகஸ்தியர் கோயில் பிள்ளையாருக்கு சிறப்பு அர்ச்சனை செய்ய மறக்க மாட்டார் ஜெயலலிதா. வெந்நீர் ஆடையை தொடர்ந்து அதே விதவை கோலத்தில் ஒரு கன்னட படம், நன்ன கர்த்தவியா. அந்த படத்தில் ஜெயலலிதாவுக்கு மாமியாராக நடித்தது சந்தியா. வசனங்கள் பக்கம் பக்கமாக இருந்தாலும் ஜெயலலிதா சளைக்காமல் பேசி நடித்தார். பாட்டா, நடனமா, சோகமா, சந்தோஷமா எதுவாக இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு கஷ்டமில்லை. நிறைய படங்களில் எம்ஜிஆர் பியானோ வாசிக்க ஜெயலலிதா சுற்றி சுற்றி வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருப்பார். ஜெயலலிதாவுக்கு டான்ஸ் மட்டுமல்ல, பிரமாதமாக பியானோ வாசிக்கவும் தெரியும்.